கூற்றுவன் உலகம். நாழிகைகள் கதறலுடன் கடந்து செல்ல நிலவனைத் தேடி செம்மலையின் மீது வந்து சேர்ந்த காடைக்குடி நண்பன் பரம்பினர் அனைவரின் உடல்களும் வெட்டப்பட்டு உருக்குலைந்து கிடப்பதையும் நிலவனும் இளங்கிரனும் இறந்து கிடப்பதைக் கண்டதும் அதிர்ந்து போனான். மனம் பதற அழுகை வெடிக்க கரட்டின் மீதிருந்து கீழ்நோக்கி பாய்ந்து சென்று நிலவனின் தலையை மடியில் தாங்கிக் கொண்டான். தொண்டையை வெடித்து கொண்டு அழுகை பீறிட கைகளால் முகத்தில் அரைந்து கொண்டு கதறினான். காலையில் ஒலி எழுப்ப கற்றவன் மதியத்தில் தொண்டை கிழிந்து அவன் குருதியிலேயே மூழ்கடிக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு கதறினான். அனைவருக்கும் தெரிவிக்க நாக்கை மடக்கி குரலை எழுப்ப முயல குரலெழுப்ப முடியாமல் தொண்டை கமறியது. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வடிய மீண்டும் ஒலியை எழுப்ப முயன்றாலும் கேவல் ஒலி மட்டுமே வெளிவந்தது. தொண்டை உறைந்து போக அருவியாய் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வேகமாக கரட்டின் மேலேறியவன் உதவி வேண்டி ஓலமிட்டான். அனைத்து விலங்குகளின் பறவைகளின் இயற்கையின் சத்தங்களையும் ஆளும் காடைக்குடியினன் ஊமையாய் கரட்டின் மேல் நின்று கைகூப்பி கதற துவங்கினான். காடைக்குடியினன் கை அசைப்பதை தொலைவிலிருந்து பார்த்த வாரியனும் முடியனும் பதட்டத்துடன் ஓடி வந்தனர். பரம்பு வீரர்கள் அனைவரும் சிதறி கிடப்பதையும் நிலவனும் இளங்கிரனும் சரிந்து கிடப்பதையும் கண்ட கணத்தில் வாரியனின் உடல் சில்லிட்டு போனது. இதயம் துடிக்க மறந்து குருதி உறைந்து நின்றவர் மெதுவாக நெருங்கினர். நிலவனின் முகம் சிதைந்தும் அவனது வாள் அவன் கழுத்திலேயே புதைக்கப்பட்டிருப்பதையும் கண்டதும் ஐயோ என்று கூக்குரலிட்டு உள்ளம் வெடிக்க கத்தினர். அவர்களைத் தொடர்ந்து பாரியும் பழையனும் கூடலனும் மற்றவர்களும் வந்து சேர பரம்பின் கதறல்கள் விண்ணை முட்டியது. கொடூரமாக சிதைக்கப்பட்ட பரம்பினரின் உடல்களை பார்த்த கணத்தில் பாரி கணுக்கணுவாய் நொறுங்கி போனான். முடியன் இளங்கீரனை நெருங்க உயிரை உடலில் இறுக்கி காத்திருந்த இளங்கீரன் மெதுவாக கண் விழித்தான். முடியன் இளங்கீரனை தூக்க இளங்கீரன் தடுமாற்றத்துடன் ராசசிம்மன் நிலவனை கொன்றான். சொல்லும் போதே இளங்கீரன் கண்களில் கண்ணீர் வடிந்தது. தடுமாறியபடி நிலவனை மலை மேலிருந்து அம்பெய்து காயப்படுத்தினார்கள். அதன் பின்னரே ராசசிம்மனால் வீழ்த்த முடிந்தது என கூற இளங்கிரனின் கண்கள் பெருமையால் மின்னியது. மெதுவாக இளங்கிரனின் விழிகளும் மூட இடிந்து போய் கதற துவங்கினான் முடியன். பாரியின் உள்ளம் வெடிப்பது போல் வலிக்க துவங்கியது. வேலர் குலச் சுடரை காக்க தவறிவிட்டோம். வைகலான் பாதுகாத்த பரம்பின் வீரத்தை சில நாட்கள் கூட காக்க இயலாமல் தவறவிட்டோம். நிலவனின் தாய்க்கு பதிலென்ன உரைப்பது? வைகலான் முகத்தில் எப்படி வெளிப்பது? நம்மை நம்பி வந்த வேலர் குலத்திற்கு என்ன கூறுவது என்று முகத்தில் அரைந்து கொண்டு வாரியன் கதற பாரியின் முகம் பாறையாய் இறுகி முகத்தில் நரம்புகள் துடித்தது. விரல்களை இறுக மூடிக்கொண்டவன் நிதானமாக அடியெடுத்து முன்னேறினான். கீழே குனிந்து நிலவனின் உருக்குலைந்த முகத்தை கண்ட கணத்தில் பாரியின் தொண்டையிலிருந்து விம்மல் வெடித்தது. கண்களிலிருந்து நீர் கொட்டியது. எவ்வளவு கட்டுப்படுத்தியும் முடியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட நிலவனின் உடலை தூக்கி நெஞ்சோடு இறுக்கி கொண்டான். முகத்தை நிலவனின் நெஞ்சில் புதைத்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். உலகமே இருண்டு போக உயிர் வெறுத்து நின்றான் பாரி. சிறிது நேரத்திற்கு பின் களத்தில் எழுந்த பரம்பினரின் ஓலங்களும் கதறல்களும் பாரிக்கு மீண்டும் கேட்க துவங்க தலை நிமிர்ந்து மெதுவாக நடந்து செம்மலையின் மீது ஏற துவங்கினான். இளங்கிரனை முடியன் சுமந்து கொள்ள பரம்பு வீரர்கள் தொடர்ந்தனர். ஆதிரை கூறிய போர் என்பது அழிவின் உச்சம், கண்களின் முன்னே உயிரானவர்களை இழக்கும் வதை என்ற குரல் ஒலிக்க செம்மலையின் மீது பாரி ஒவ்வொரு அடியாக ஏற உள்ளத்தில் இருந்த அன்பு, கருணை, இரக்கம், ஈரம் என அனைத்து நற்பண்புகளும் வடிய துவங்கியது. சினம் மட்டுமே உடலெங்கும் கொழுந்து விட்டு எரிய எரிமலையின் குழம்புகள் மேலெழும்ப துவங்கின. பாரியின் உடலில் இருந்த ஒவ்வொரு அணுவும் குருதி வேண்டி யாகம் செய்ய உடலில் அணுப்பிளவு துவங்கியது. பாரி நிலவனை மலையின் உச்சியில் இருந்த சமவெளியில் கிடத்தினான். குனிந்து நிலவனின் நெற்றியில் இருந்த தலைமுடியை ஒதுக்கியவன் சிதைந்த முகத்தை பார்த்த கணத்தில் வெறி கொண்டு நிமிர்ந்தான். கோபம் கொந்தளிக்க தலையை மேல் நோக்கி உயர்த்திய பாரியின் அடித்தொண்டையிலிருந்து உருமலோசை பீரிட்டு கிளம்ப காடுகள் அதிர்ந்தன, மலைகள் எதிரொலித்தன.
பறவைகள் பறந்தோட மிருகங்கள் மிரண்டோடின. பரம்பினர் அதிர்ந்து போயினர். பாரி ஆவேசத்துடன் திரும்பினான். பரம்பினரை வீழ்த்தியவுடன் ராசசிம்மன் குதிரையை செலுத்தி செம்மாஞ்சேரல் இருந்த இடத்திற்கு வேகமாக வந்து சேர்ந்தான். சேரவேந்தனை நெருங்கி குதிரைப்படையை தாக்கிய பரம்பினரை கொடூரமாக அழித்து பாரியுடன் நின்ற இரு சிறுவர்களையும் சிதைத்திருக்கிறேன். அவர்கள் பாரியின் உறவென்று எண்ணுகிறேன். பாரி செம்மலைக்கு முன்னேறி பரம்பினர் வீழ்த்தப்பட்டுள்ள கொடூரத்தை காண்பதற்காக நமது படையை பின்னேற்றி காத்திருக்கலாம். இன்று பாரி கண்டிப்பாக களம் இறங்குவான். உத்திகளின் கன்னிகளுக்குள் சிக்காதவன் இழப்பின் வலி ஏற்படுத்தும் பின்னலுக்குள் சிக்குவான் என்றான். போர் துவங்கியதிலிருந்து முதலாய் ஒரு மகிழ்வான தகவல்களை கூறியுள்ளாய். பாரி போரில் இறங்கினால் அவனை வீழ்த்தும் வியூகம் என்ன? நமது படையை செம்மலையின் இடப்புறத்தில் உள்ள புலி அருவியை நோக்கி நகர்த்தலாம். மரங்கள் அதிகமில்லா சமவெளி பகுதி அது. நமது படை போருக்கு ஆயத்தமாய் அங்கு காத்திருக்கும். புலிகரட்டின் மேல் மீதம் இருக்கும் நமது விற்படையினரும் படையின் நடுவில் குதிரை படையும் இருக்கும். நீங்கள் படையின் பின்னிலையில் நிலை கொள்ளுங்கள். பரம்பின் படையை எதிர்நோக்கி இருப்போம். பரம்பின் படை வருகையில் நமது படையின் அத்தனை வீரர்களும் பாரியை நோக்கி அம்பு போல் குவிந்து முன்னேறுவர். போரின் நோக்கமே பாரியை அழிப்பது. குதிரைப்படையை நான் வழிநடத்தி பாரியை நோக்கி செல்கிறேன். சமவெளி போரில் நமது ஆதிக்கம் மேலோங்கும். பாரி உறுதியாக போரில் இறங்குவான் என்று ராசசிம்மன் அறுதியிட்டு கூற செம்மாஞ்சேரல் இசைந்தான். சேரப்படை புலி அருவியை நோக்கி நகர்ந்தது. செம்மலையின் மீது பாரி ஆவேசமாக உரிமையை கொண்டு வா என்று கூற ஆதிரை அனுப்பியிருந்த தோளுரைகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான் ஒருவன். சில கத்திகளை கொண்ட உரிமையை பயன்படுத்தும் போதே உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் பலர். இந்த உரிமையில் இருக்கும் 32 கத்திகளில் ஒரு கத்தி திரும்பினாலும் பாரியின் உடல் பிளந்துவிடும். பகைவருடைய கத்தியின் பணியை இவனது கத்தியே செய்துவிடுமே என்ற வாரியன் பதைபதைத்தார். தோளுரைகளிலிருந்து 2 உரிமைகளையும் பாரி உருவி எடுத்தான். உருவிய வேகத்தில் இரண்டையும் உதற அனைத்து கத்திகளும் தேனீக்களை போன்ற ஒலியை எழுப்பி உயர்ந்தன. சூரிய ஒளியில் மின்னிய கத்திகள் ஒன்றோடு ஒன்று உரச நெருப்பு பொறிகள் பறந்தன. 2 உரிமைகளையும் பாரி பயன்படுத்தப் போகிறான் என்று உணர்ந்த வாரியன் உயிர் உறைந்து போனார். 2 உரிமைகளிலும் இருக்கும் 64 கத்திகளை ஒரே நேரத்தில் சுழற்றினால் கட்டுப்பாடின்றி இருக்குமே என்று வாரியன் துடித்தார். மனிதன் தறிகெட்டு செல்கையில் சீர்படுத்துவது வளர்ப்பும் சூழலுமே. பாரிக்கு அனைத்துமாய் இருந்தவள் ஆதிரை. எல்லா நேரங்களிலும் ஆட்கொண்டு வழி நடத்துபவள். தனி மனித இறப்புகள் பரம்பை பாதிக்க கூடாது. உனது உயிரை விட பரம்பே முதன்மையானது என ஆதிரை உரைத்த வார்த்தைகள் மனதில் எதிரொலித்தன. பாரியின் முழங்கால் தளர்ந்து போக மெதுவாக நிலவனின் அருகே அமர்ந்தான். பரம்பு என்பது பல்லுயிர் குடும்பம். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை உள்ளடக்கியது. அதில் பாரி ஒரு துகள். முதலில் பகையை அழிக்க திட்டங்களை உருவாக்கு. அதன் பின் சினத்தை சக்தியாக மாற்று. ஆதிரையின் குரல் கணீரென்று ஒலிக்க பாரி தெளிய துவங்கினான். கண்ணீர் தாரைகள் உலர துவங்கின. முகம் இறுகி போக சேரப்படை எங்கு உள்ளது என்று வினவினான். மறுகணம் காடைக்குடியினர் பறந்தனர். நாற்புறத்திலும் பரம்பினரின் விம்மல்கள் ஒலிக்க பாரியின் இருபுறத்திலும் வாரியன், முடியன், ஒளியன், கூடலன் இடிந்து நின்றனர். உக்கிரமேறி இருந்தவன் எவ்வாறு தணிந்தான் என்று முடியன் திகைக்க பரம்பின் தலைவன் மனம் நொறுங்கி இருக்கிறானே என்று தன்னையே வெறுத்தான் முடியன். ஒரு நாழிகையில் காடைக்குடியினன் திரும்பினான். சேரப்படை புலி அருவியின் சமவெளியில் நிலை கொண்டுள்ளது. போருக்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறது. முதல் 2 வரிசையில் ஆளுயர கேடயம் ஏந்திய வாட்படை வீரர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பின் வாட்படையினர். புலிகரட்டின் ஒரு புற சரிவில் குறைந்த எண்ணிக்கையிலான சேர விற்படை வீரர்கள் நிலை கொண்டுள்ளனர். படையின் நடுவில் சிறிய குதிரை படை உள்ளது என்றான். தன்னை போரில் இறங்க வைப்பதற்காகவே பரம்பினரை ராசசிம்மன் சிதைத்திருக்கிறான். இப்போது தனக்காக காத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தான் பாரி. மறுகணம் பாரியின் வாயிலிருந்து உத்தரவு தெளிவாக வெளிப்பட்டது. 500 வீரர்கள் மாயன்மலை வழியாக சென்று ஒளியன் தலைமையில் புலிகரட்டின் மறுபுறத்தில் காத்திருங்கள்.
போர் துவங்கியதும் கரட்டின் மேலேறி சேர வீரர்களை வீழ்த்தி புலி அருவியின் புறத்தில் இறங்குங்கள். 500 வீரர்கள் கூடலன் தலைமையில் இடப்புற காடுகளில் நுழைந்து புலி அருவியின் சமவெளியில் வெளியேற காத்திருங்கள். நிலை கொண்டதும் தகவல் அனுப்புங்கள் என்றான். பரம்பினரின் இரு பிரிவுகள் விரைந்தன. பாரி நிலவனை பார்ப்பதை தவிர்த்து அவன் அருகே கற்சிலையாய் அமர்ந்து இறுகியிருந்தான். சீற்றத்துடன் மேலெழும்பிய பெருவெள்ளத்தை அணை போட்டு தடுத்திருந்தான். ஆதிரையின் சொல்லுக்காக காத்திருந்தான். சிறுவனான பாரி பரம்பரிதல் முடிந்து திரும்பிய சில நாட்களுக்கு பின்னர் ஆதிரையிடம் ஓடி வந்தான். கைகளில் 4 மரவாட்கள் இருந்தன. வைகலன் மெச்சிய சிறந்த மாணவன் நான். வா, எனது போர் பயிற்சியை பார், உன்னை எளிதில் தோற்கடிப்பேன் என்று கூற, பாரியின் நெற்றியில் விழுந்த முடி கற்றையை நகர்த்திய ஆதிரை, உனது பயிற்சிக்கு இன்னும் சில நாட்கள் ஆகட்டும் என்று எண்ணியிருந்தேன் என்றாள். என்ன பயிற்சி? உலோகத்தை கொண்டே ஆயுதம் வடிக்க இயலும். முதலில் உன் திறமையை பார்க்கலாம் என்ற ஆதிரை தனது ஆடையை இறுக்கியவாறு தோட்டத்திற்கு நடந்தாள். இருவரும் எதிரெதிரே நின்று கொள்ள ஆதிரை ஒரு வாளை வைத்துவிட்டு ஒன்றை மட்டும் கையிலேந்தி நிற்க பாரி சிரித்தான். துவங்கு என்று ஆதிரை கூற, பாரி 2 வாட்களுடன் முன்னேறி தயக்கத்துடன் தாக்க துவங்கினான். இடக்கையை இடுப்புக்கு பின் நகர்த்தி கொண்ட ஆதிரை நின்ற இடத்திலேயே உடலை நகர்த்தி பாரியின் தாக்குதல்களை தேக்கிக் கொண்டாள். தென்றலாக துவங்கிய பாரி புயலாக உருமாறி தாக்க துவங்கினான். எப்படி தாக்கினாலும் மலையைப் போல் ஆதிரை அசையாது நின்றாள். பாரியால் ஆதிரையை சிறிதும் நகர்த்த முடியவில்லை. ஆதிரையின் ஆற்றலிலும் வாள்வீச்சின் நுட்பத்திலும் அதிசயித்தான் பாரி. ஆதிரை தற்காத்து மட்டுமே சண்டையிடுவதை உணர்ந்தவன் சமரிட்டவாறு, என்னை தாக்கு என்றான். ஆதிரை அதிவேகமாய் வாளை சுழற்றி தாக்க பாரி தடுமாறுகையில் ஆதிரை முன்னேறி எட்டி உதைக்க, மருதாணியில் சிவந்திருந்த வலது காலின் நுனிப்பாதம் பாரியின் வயிற்றை தொட்டு திரும்பியது. அதிர்ந்து நின்றான் பாரி. வேகம் ஆற்றலை வீழ்த்தும், ஆற்றல் எண்ணிக்கையை வீழ்த்தும், நுணுக்கம் அனைத்தையும் வீழ்த்தும் என்ற ஆதிரை, பகைவரை வீழ்த்த கையில் இருக்கும் வாட்களை மட்டுமே நம்பியிருக்கிறாய். உனது உடலுறுப்புகள் அனைத்துமே ஆயுதம்தான் என்றார். பாரியின் வாட்பயிற்சிகள் வெவ்வேறு பரிமாணங்களில் கிளைத்தது. பல பருவங்களுக்கு வளர துவங்கியது. ஆதிரை மண்ணில் சிலை செதுக்கும் ஆசான். பாரி எந்த உளியையும் தாங்கும் பாறை. பாறை வைரமாக துவங்கியது. ஒரு நாள் பயிற்சிக்காக ஆதிரை 2 கைப்பிடிகளில் 32 மெல்லிய துணிகள் கட்டப்பட்ட ஆயுதத்தை கொண்டு வந்தார். சுருட்கத்திகளைப் போல மெலிதாக கிழிக்கப்பட்டிருந்த துணிகள் கைப்பிடியில் இணைக்கப்பட்டிருந்தன. கைவிடா ஆயுதமான வாள் வகைகளில் தலை சிறந்த ஆயுதம் உருமி எனப்படும் சுருள்வாள். இதை தடுத்தோ எதிர்த்தோ நிற்கக்கூடிய ஆயுதங்களே உலகில் கிடையாது. உருமியை கற்பதற்கு முதலில் இதை சுழற்ற கற்றுக்கொள் என்று கூறிய ஆதிரை அதை சுழற்றி காட்ட துணிகள் ஒரு வட்டங்களாய் சீறி பாய்ந்தன. பாரி சுழற்றுகையில் துணிகள் மடங்கி வட்ட சுருள்களாய் மிதந்து சென்றன. ஆற்றலையும் வேகத்தையும் ஒன்றிணைக்க கற்றுக்கொள் என்றாள் ஆதிரை. பாரி தடுமாற முதல் சில நாட்கள் துணிகளை நீரில் நனைத்து சுழற்ற செய்தாள். நீரில் நனைத்த துணிகள் வேகம் எடுத்தன. அதன்பின் நீரில் நனைக்காத துணிகள் மெதுமெதுவாக வேகம் கொண்டன. அடுத்து துணியை போன்று வெட்டப்பட்ட 32 தகடுகள் பொருந்திய 2 உரிமைகளை கொண்டு வந்தாள். வெண்ணிற கலவையில் தகடுகளை நனைத்து மேலாடையின்றி பாரியை சுழற்றுமாறு கூறினாள். பாரி சுழற்றிய போது ஒன்றோடு ஒன்று மோதி திரும்பிய தகடுகள் பாரியின் உடலினை தொட்டு செல்ல, உடலெங்கும் வெள்ளை கோடுகள் உண்டாகி வரி குதிரையை போன்று நின்றான் பாரி. வாய்விட்டு சிரித்தாள் ஆதிரை. பிடிவாதத்தில் பாரி உடும்பை போன்றவன். மீண்டும் சில பருவங்கள் பயிற்சி நீடிக்க விடாமுயற்சியுடன் இரவு பகலாக பயின்றான். பாரியின் கரங்களில் உரிமைகள் வெறியாட துவங்க மிகுந்த மகிழ்வுடன் மாளிகையினுள் அமர்ந்திருந்த ஆதிரையிடம் ஓடி வந்தான். உரிமையை சுழற்ற கற்றுவிட்டேன் என்றான். உரிமையின் பயிற்சி இனிமேல்தான் உனக்கு துவங்கப் போகிறது என்று ஆதிரை கூற, அருகில் இருந்த பாரியின் தந்தை வேல்பருதி சிரித்தான். சற்று கருணையை காட்டு ஆதி, அவன் என் மகன் என்றான் பருதி கண்களில் குறும்பு மின்ன.
நான் உனக்கே காட்டவில்லையே என்றாள் ஆதிரை. சிரிக்கும் விழிகளும் குழிவிழும் கன்னங்களுமாய். இருவரின் பார்வைகளும் ஒன்றை ஒன்று ஒரு கணம் கவ்வி விலக, நினைவுகளின் மதுரங்கள் பற்பல இடங்களுக்கு தாவி மகரந்தங்களை இழுத்து போட்டது. ஆதிரை முகம் சிவந்து விலகினாள். அருகே காய்ந்திருந்த முட்காடுகளுக்கு பாரியை ஆதிரை அழைத்துச் சென்றார். உரிமை என்பது திறந்த வெளியில் சுழற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. போரில் சுழற்றும் போது பகைவரின் வாட்களிலும் கேடயங்களிலும் பட்டு திரும்பி வரும். அதை எதிர்கொள்ள அறிந்திருப்பதுதான் மிக அவசியம் என்று ஆதிரை கூற, மீண்டும் வெண்ணிற கலவையில் உரிமையை நனைத்து உரிமையை சுழற்றினான் பாரி. மரத்தின் கிளைகளிலும் கொம்புகளிலும் பட்டு தகடுகள் திரும்ப பாரி மீண்டும் வரிகுதிரையாய் நின்றான். பல நாட்கள் உரிமையை சுழற்றியும் வெண்கோடுகளை தவிர்க்க இயலாமல் பாரி மனமுடைந்து அமர்ந்திருக்கையில் வேல்பருதி அருகில் வந்தமர்ந்தான். ஒரு கணத்தில் பாரியின் மனநிலையை புரிந்து கொண்டான். சுடர் பற்றி எரிய சில நேரங்களில் திரியை தூண்ட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தவன். மனதின் ஆழத்தையும் அறிவின் நுட்பத்தையும் அறிந்த பேரறிவாளன். ஆதிரையைப் போல் என்னால் உரிமையை கையாள இயலவில்லை என்றான் பாரி வருத்தத்துடன். இயலவில்லை என்ற எதிர்மறை எண்ணங்களை மனதிலிருந்து விலக்கு. ஆதிரையை விட அனைவரையும் விட சிறந்தவன் நீ என்று எண்ணத் தொடங்கு என்றான் வேல்பருதி. கத்திகள் திரும்பி வருவதை என்னால் தடுக்க முடியவில்லை. இதுவரை நீ வாளை சுழற்ற மட்டுமே கற்றுள்ளாய், உணரவே இல்லை. முதலில் நீ ஏந்தும் ஆயுதம் உனது உடலின் உறுப்பு என்று நினைக்கத் தொடங்கு. கத்திகளின் நீளம் அகலம் அனைத்தையும் மனதில் இருத்து. கண்களை மூடி நீள்வாளை மெதுவாக கீழிறக்கும் போது வாள் மண்ணை தொடுவதை உணர்வது போல் உரிமையின் கத்திகள் திரும்புவதை கைப்பிடியில் உணர்ந்து கொள். மனதை ஒரு நிலைப்படுத்து. முதலில் ஒரு உரிமையை கண்களை மூடி சுழற்று. உரிமையின் கத்தி திரும்பி வரும்போது மணிக்கட்டை ஏற்றி இறக்கி கத்திகளை அடுக்கு. வாழ்வீச்சு என்பது மனதை கட்டுப்படுத்தும் யோக நிலை, பிரளயத்தை உருவாக்கும் மனதின் அமைதி நிலை. மனிதர்கள் வாழ்வீச்சை கற்றுக்கொள்ளட்டும், நீ வாளை ஆட்சி செய்ய கற்றுக்கொள். பாரியின் முகத்தை பார்த்தபடியே பருதி பேசினான். பாரியின் முகத்தில் தெளிவின்மையை கண்ட வேல்பருதி எழுந்து தனது நீள்வாளை உருவினான். சொற்களை விட செயல்கள் மனதில் எளிதாக பதியும் என்றறிந்த பருதி மெதுவாக நடந்தான். அவரை கொடிகள் பூக்களும் காய்களுமாய் படர்ந்திருந்த பந்தலில் நுழைந்தான். சில இடங்களில் கொடிகள் கீழ்நோக்கி தொங்கியிருக்க வேல்பருதி கொடிகளை கண்களால் உள்வாங்கினான். அடுத்த கணம் அவனது கையில் இருந்த வாள் மின்னல் கொடியாக சுழல துவங்கியது. ஒளிவீச்சை போன்று ஈடிணையற்ற வேகத்தில் சுழன்ற வாள் வேல்பருதியை சுற்றி வந்தது. காற்றை கிழித்து வாள் சீரிய வேகத்தில் கொடிகள் அசைந்தன. ஆனால் வாள் எந்த கொடியையும் தொடாமல் சுழன்றது. கொடியிருந்த இடத்தில் உள்மடக்கிய வாள் கொடியில்லாத இடத்தில் நீண்டு சென்றது. பந்தல் முழுதும் சுழன்றான் பருதி. பருதியின் வேகத்திலும் அதைவிட வாள் எந்த கொடியையும் தொடாமல் மடங்கி நீள்வதையும் கண்ட பாரி வியந்திருக்க, திடீரென்று வேல்பருதியின் கையில் இருந்த வாள் நழுவி சென்றது. பாரி அதிர்ந்து எழ ஒரு மிருகத்தின் ஓலம் புதர்களில் கேட்டது. பாரி பதற்றத்துடன் வேகமாக ஓடி சென்று பார்க்க செந்நாய் ஒன்றின் கழுத்தில் வாள் பாய்ந்திருந்தது. வாளை உருவிய பருதி பசியில்லாத போதும் மற்ற மிருகங்களை கொல்லும் மிருகம் இது. அத்தகைய அழிவு சக்தி பரம்பில் இருக்கக்கூடாது. பரம்பின் தலைவன் எல்லா கணத்திலும் அவனை சுற்றி நிகழ்வதை உணர்ந்திருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு, எப்போதும் உள்நோக்கி குவிந்திருக்கும் உனது சிந்தையை வெளிநோக்கி திருப்ப கற்றுக்கொள். பஞ்சபூதங்களும் உன் உடலில் வந்து குடியேறும் என்றான். மீண்டும் படிப்பினையை தொடர்ந்தான். உனது கைகளை வேகமாக சுழற்றும் போது அந்த கொடிகளை தொடாமல் மடக்கி சுழற்ற முடியும். அதே போன்று உனது வாளையும் உணர்ந்து கொள். வாள் உனது கைகளின் நீட்சி. பாரிக்கு புரிய துவங்கியது. பாரி ஆயுதங்களை உணர ஆரம்பித்தான். ஆயுதங்களாக மாற துவங்கினான். உரிமைகள் சுழன்றன. சுள்ளிகளும் ஈர்க்குகளும் கொப்புகளும் கிளைகளும் ஒடிந்து சிதறின. பாரியை வார்த்தெடுக்க ஆதிரை வாள் கொடுத்தாள். பாரி துவண்ட நேரத்தில் பருதி தோள் கொடுத்தான். ஆதிரையும் வேல்பருதியும் களிப்புடன் நோக்க, இரண்டு கைகளிலும் 32 கத்திகளை கொண்ட உரிமைகளை பாரி சுழற்றினான். சூறை காற்றை உருவாக்கி காட்டினான்.
உறுமிகள் பாரியின் தாழ் பணிந்தன. ஆதிரையின் வீரத்தையும் பரிதியின் அமைதியையும் ஒருங்கே கற்றான் பாரி. செம்மலையின் உச்சிக்கு அடுத்த சில நாழிகைகளில் காடைக்குடியின் அழைப்பு வந்து சேர்ந்தது. அனைத்து புறங்களிலும் பரம்பு வீரர்கள் நிலை கொள்ள மீதமிருந்தவர்கள் செம்மலை சமவெளியில் நின்றனர். பாரி மீண்டும் நிலவனை நோக்கி திரும்பினான். ஒரு பக்கத்தில் முகம் சிதைந்திருக்க, கழுத்தில் புதைந்திருந்த வாளின் கைப்பிடியில் பிறை நிலவு, அரை நிலவு, முழு நிலவின் தோற்றங்களை நிலவன் கீறியிருந்தான். பாரி, எனது பெயரை குறிக்கும் நிலவின் நிலைகளை வாளின் கைப்பிடியில் வரைந்திருக்கிறேன் பார். இப்போது நான் பிறை நிலவாயிருக்கிறேன். உன்னை போன்று வயதில் அரை நிலவாவேன். பின் ஒளி வீசும் முழு நிலவாவேன். பரம்பின் இரட்டை நிலவுகள் நாம் என்று நிலவன் கூறியது நினைவில் தோன்றியது. மீண்டும் சிந்தையில் நெருப்பு கோலம் வெடித்து சிதறி ஆழி தீயாக சுழன்று உடலெங்கும் பரவ துவங்கியது. கட்டுக்கடங்காத காளைகளைப் போல் ஐம்புலன்களும் எகிரி திமிர உடலின் ஒவ்வொரு திசுவும் வெறி பிடித்து உருமின. சினம் என் திசையிலும் வெடித்து சிதறியது.